திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கண்ணி அம்மை உடனாய் உரையும் சக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணம் திரு ஆலவாய்க்காண்டம் சமணரை கழுவேற்றிய படலம் 63வது திருவிளையாடல் பாகம் 1. பஞ்சவன் அடைந்த நோயை பாலரா வாயர் தீர்த்து நஞ்சனி கண்ட நீரு நல்கிய வண்ணம் சொன்னோம். அஞ்சலராகி பின்னும் வாது செய்து அடங்கத் தோற்ற வஞ்சரை கழுவேற்றிட்ட வண்ணமும் சிறிது சொல்வோம். பாலரா வாயர் 3 வயது குழந்தை பருவத்திலேயே தன்னுடைய தந்தையோடு நீராடச் சென்ற பொழுது சீர்காழிப்பதியில் கலைஞானமும் மெஞ்ஞானமும் குழைத்து அம்மையால் ஊட்டப்பட்ட பாலரா வாயர் திருஞான சம்பந்த பெருமான் நஞ்சினை உண்ட மிடற்றினை உண்ட இறைவனது திருநீற்றினை அளித்தருளி பாண்டிய மன்னன் உற்ற வெப்பு நோயை தீர்த்தருளிய வரலாறை நாம் இதுவரை கண்டோம். இனி சமணர்கள் வெப்பு நோயை, பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தங்களால் தீர்க்க முடியலேன்ற அந்த அச்சம் இல்லாதவர்களாக வாது புரிந்து அதிலும் தோல்வியுற்று கழுவில் ஏற்றிய திருவிளையாடலை இனி காணலாம். தென்னவன் தேவியாரும் அமைச்சருள் சிறந்த சிங்கம் அன்னவன் தானும் காளி அந்தனர் அடியில் விழுந்து எம் மன்னவன் வெப்பும் கூணும் பாசமும் மாற்றினேரீரே, இன்னமும் அடியேம் வேண்டும் குறை செய்யத்தக்கது என்றார். பாண்டியன் மாதேவி மங்கையர்க்கரசி அம்மையாரும் மந்திரியார் சிங்கமென நின்ற குலச்சிறையாரும் சீர்காழி பிள்ளையார் திருவடிகளில் வீழ்ந்தி வணங்கி எம் அரசனுடைய வெப்பு நோயையும் கூனையும் போக்கி அருளினீர்கள், இன்னும் அடியேங்கள் விரும்பும் குறையினையும் முடிக்க கடவீராக என்று இறந்து வேண்டி நின்றார்கள். கன்னி நாடு எங்கும் இந்த காரமன் காடு மூடி துண்ணினது இதனை இன்னே துணித்திடல் வேண்டும் என்றார். அன்னவர் ஆலவாயார் திருவுள்ளம் அறிவேன் என்னா உன்னிய மனத்தராயி ஒய்யன கோயில் புக்கார். இக்கன்னி நாடு எங்கும் சமன் இருள் காடு போல மூடி கிடக்கின்றது. அந்த காட்டினை இப்பொழுதே வெட்டி அழிக்க வேண்டும் என்று, சமன் சமய காட்டினை அழித்திடல் வேண்டும் என்று பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் திருஞான சம்பந்த பெருமானிடம் வேண்டி நிற்க, அவரும் திரு ஆலவாய் உடையாருடைய திருவுள்ள கிடக்கையே அறிந்து, இறைவனது திருவுள்ளம் அறிந்தே நான் அதை செய்வேன் என்று வேகமாக இறைவனுடைய திருக்கோயிலுக்குள் விரைந்து சென்றார். இறைவனது திருவுள்ளத்தை அறிந்து பாண்டிய மன்னனது வெப்பு நோக்கியை நீக்கி அருளிய திருஞான சம்பந்த பிள்ளையார் இப்பொழுது சமணர்களை வாதில் வெல்வதற்காக இறைவன் திருவடிகளில் வீழ்ந்தி வணங்கி இதை வேண்டுகின்றார். காயமே ஒருத்து நாளும் கைத்தவம் பெருக நோர்க்கும் பேயரை இம்மையோடு மறுமையும் பேரற்றாரை நீ உரை செய்த வேத வேள்வியை நிந்தை செய்யும் தீயரை ஒருத்தல் செய்ய திருவுள்ளம் செய்தி என்றார். வஞ்சகர் சமணர்கள் உடம்பினை ஒருத்து அதனால் வஞ்சகம் பெருக அவர்கள் புரியும் தவத்தின் பயன் உடலை ஒருத்ததால் இம்மை பயனையும் இழந்து வஞ்சம் பெருகி நின்றதால் மறுமை பயனையும் இழத்தலன்றி, எம்பெருமானே நீ திருவாய் மலர்ந்தருளிய வேத வேள்வியை மறைகளையும் அதன் பொருளையும் நிந்தனை புரியும் சமணர்களை ஒருப்பதற்கு திருவுள்ளம் புரிந்து அருள வேண்டும் என்று இறந்து வேண்டி நிற்கின்றார். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமெல்லிய மனொடு தேரரை வாதில் வென்றளிக்க திருவுள்ளமே பாதிமாதுடனாய பரமனே ஞாலம் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம்மாதியே என்று பிள்ளையார் திருப்பதிகம் பாடி இறைவனது திருவுள்ளத்தை வேண்டி நிற்க வெம்மத வேளம் காய்ந்த விடையவர் விசும்பில் சொல்வார். எம்மனோராவீர் நுங்கட்கு இசைந்ததே எமக்கும் வேண்டும் சம்மதம் அதனால்
வெல்லத்தக்கவராக நீரே அம்மதமுடையார் தோற்கத்தக்கவராக என்றே. இசைந்த பெருமானும் வானில் அசரீரியாக எமது எம்மனோர் எம் அடியார் எம்மை தமராக உடையவர்களே, எமக்கு வேண்டிய உங்கள் கருத்துக்கு பொருந்தியது ஒன்றே எமக்கும் வேண்டுவ, அதுவே எமக்கு உடன்பாடு. அதனால் நீங்களே வெல்லத்தக்கவர்கள், அந்த சமன் மதத்தவர்கள் தோற்பவர்கள், தோல்வி பெறத்தக்கவர்கள் என்று கூறியருளி, எம்மொழி தேறி நீர் போய் இறை மகன் அவையத்து எய்தி செம்மையிலாரை வாது செய்தீர் நீர் அணையார் தோற்று வெம்முனை கழுவில் ஏறி விழிகுவர் என்ன கேட்டு மைமலி களத்தான் மைந்தர் தொழுது தம் அடத்தில் போந்தார். எம் மொழி தேறினீர், யாம் அருளி செய்த வேத ஆகமங்களால் தெளிந்த ஞானம் உடையவர்களே, நீங்களெல்லாம் சென்று மன்னனுடைய அரண்மனை அவையை அடைந்து அச்சமணர்களோடு வாது பொறிமீன்கள். அவர்கள் தோல்வியுற்று கூறிய முனையுடைய கழுவிலை ஏறி இறந்துபடுவர் என்று கூறியருள, அதனை கேட்ட திருஞான சம்பந்த பெருமான் தொழுது வணங்கி தன்னுடைய மடத்தில் புகுந்தார். அன்றைய பொழுது நீங்க பின்னால் மறுநாள் மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை அமைச்சரும் கூடி திருஞான சம்பந்த பெருமான் இருந்தருளக்கூடிய திருமடத்திற்கு சென்று சமணர்களை வெல்லுவதற்குரிய வழி யாது என்று ஆராய்ந்தார்கள். பேரருள் நிறைந்த காளி பெருந்தகையுடன் போய் தம் கோன் சீரவை குறுகி ஈது செப்புவார் செய்ய கோலாய் காரமன் காடே எங்கும் கழியவும் இடைந்த இன்ன வேரடும் களைந்தால் சைவ விளைப்பயிர் ஓங்கும் என்றார். கரிய சமன் காட்டை வேரோடு அகழ்ந்து எறிந்தால் சைவமாகிய பயிர் விளைந்து ஓங்கி வளரும் என்று மன்னனிடம் கூற, மன்னனும் அவ்வண்ணம் செய்வதே என்று அரசனும் அனுச்சை செய்ய, செவ்வண்ண வெண்ணீற்ற அண்ணல் அனுச்சையும் தெரிந்து தேயம் உய் வண்ணம் இது என்று எங்கன் உள் மகிழ்ந்திருந்தார். நீண்ட பைவண்ண வாரம் பூண்டார் புகழ் எங்கும் பரப்ப வல்லார். சமன் காட்டை அழித்து சைவ பயிர் விளையுமாறு செய்ய வேண்டும்னு கூறிய கேட்ட அரசனும் அதற்கு அனுமதி தர, அங்கனமே செய்க என்று வேந்தனும் அனுமதிக்க, பாண்டிய நாடு உய்தி பெறுவதற்குரிய காலம் இது என மகிழ்ந்து நின்றார்கள். அந்த வேளை அருகந்த கையரை குந்த வேர்கட்குலமட மாதரும் மைந்தராகிய மக்களும் கண்ணழல் சிந்த நோக்கி இகழ்ந்து இவை செப்புவார். அதுபொழுது சமணர்களுடைய மனைவியரும் அவருடைய மைந்தர்களும் அவர்களை இகழ்ந்து நிந்தித்து இவ்வாறு கூறுகின்றார்கள். செழியர் கோமகன் மூழ்கிய தீப்பணி கழிய மாற்றும் வழியின்றி கற்றிலா மழலை வாயொரு மைந்தர்க்கு தோற்று வெம் பழிவினை பழி விளைத்தீர் பகவன் தமர்க்கலாம். பகவன் சமணர்களுடைய வழிபடு கடவுள் அருகதேவர். அந்த அருகதேவருக்கு கொடிய பழியை விளைவித்து விட்டீர்களே, பாண்டிய மன்னனது நோயையும் நிற்க முடியல, இந்த பாலரா வாயனுடைய அந்த பிள்ளையிட்டையும் நீங்கள் தோற்று நிற்கின்றீர்கள். பாண்டிய மன்னனும் சமண சமயத்திலிருந்து நீங்கி திருநீற்று சைவ நெறியிலே நுழைந்து உங்களையும் இகழ்ந்து கைவிட்டான். இனி உமக்கு பற்றுக்கோடு ஏது என்று கூறி, அப்பொழுது தங்களுடைய பத்தினிமார்களெல்லாம் இவ்வாறு வசைப்பாட அதை கேட்ட சமணர்கள் ஆளுடைய பிள்ளையாரை புறமுதுகிட்டு ஓடுமாறு வாது செய்து அவரை வஞ்சனையால் வெல்வோம் என்று வன்மத்தோடு எழ, அவருடைய மனைவிமார்களெல்லாம் அவர்களை தடுக்கின்றார்கள். செல்லன் மின்கள் நுமக்கிது செவ்வி என்று அல்லல் கூற வரும் துன்பத்து ஆள நாம் எல்லி கண்ட கனவு இண்டி இதனையாம் சொல்லுகேம் இன்று கேண் என்று சொல்லுவார். நுமக்கு இது வெற்றி தரும் காலம் அன்று.
நாம் எல்லோரும் துன்பக்கடலில் அழுந்துமாறு இரவில் ஒரு கனவு கண்டோம். அந்த கனவினை இப்போது சொல்லுவோம் கேண்மின்கள். இடையராது நம் பாழியும் பள்ளியும் எங்கும் சடையர் முஞ்சியர் சாம்பலர் தாங்கிய சூலப்படையர் தீவிழி புலவு வாய்ப்பாய் பெரும்புலித்தோல் உடையராய்ச்சிலர் வந்து வந்து உலாவுதல் கண்டேம். பள்ளி அருகன் கோயில், பாளி சமணர்கள்லாம் இருக்கக்கூடிய இருப்பிடம். இந்த பள்ளியும் பாளியும் எங்கும் சாம்பலையும் நீண்ட சடையையும் உடைய சூலப்படையினையும் தாங்கிய சைவர்கள் எங்கும் இடையராது வந்து வந்து உலவுதலை கனவில் கண்டோம். கண்ணியில் துறவு அன்னங்கள் கணவனில் உறவின் மன்னும் ஆரியாங்கனைகள் நூல் வாங்கும் அக்குசைகள் என்ன மூவகை பெண் தவ பள்ளிகள் எல்லாம் சின்ன வெண்பேரை கோட்டுமா சிதைக்கவும் கண்டோம். கன்னி பருவத்திலேயே ஆசிரியனிடம் உபதேசம் பெற்று தவ வாழ்க்கை வாழக்கூடிய பெண்கள் அம்சங்கள் எனவும், கணவனுடன் கூடி இல்லறத்தில் இருக்கும் காலத்தில் உபதேசம் பெற்று தவம் போனும் பெண்கள் ஆரியாங்கனைகள் எனவும், மங்கள நான் இழந்த பின்பு உபதேசம் பெற்று துறந்து தவம் போனும் பெண்கள் அக்குசைகள் எனவும் வழங்கப்படுவார்கள் சமணத்தில். இப்படி 3 வகைப்பட்ட பெண்களும் தவம் செய்யக்கூடிய பள்ளிகளெல்லாம் சின்ன வெண்பிறை கோட்டுமா சிதைக்கவும் கண்டோம். சிறிய வெள்ளிய பிறை போன்ற கொம்பினை உடைய யானை ஒன்று பள்ளிகளையெல்லாம் அழிக்குமாறு கனவு கண்டோம். சிவனுடைய நாமத்தையே கூறிக்கொண்டு அங்குமிங்கும் உலவுபவர்களை கண்டோம். மூவிலை சூலங்களால் குத்துண்டு கூரிய முனைகளை உடைய கழுமரத்தில் நீங்கள் ஏறவும் அதனை கண்டு நாங்களெல்லாம் உள்ள நடுங்கி கையினால் தலையில் அடித்து கொண்டு கூந்தல் சரியுமாறு அழுது புலம்புவதும் கண்டோம் என்று பெண்களெல்லாம் மறிக்க, அஞ்சிய நெஞ்சம் உடையவராக சமணர்களெல்லாம் ஓரிடத்துல கூடி நாம் எல்லாம் சென்று அரசனை கண்டு பேசி அவனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பிள்ளையாரை வாதத்தில் வெல்வோம் என்று கூறி நகரில் புகுந்து மன்னனுடைய அவைக்களம் வந்து சேர்ந்தார்கள். ஆயபோது இளம் காலையில் கவுனியர் ஆலவாயர் சேவடி பணிந்து தம் மடத்தினில் செல்ல காயும் மாதவச் செல்வனை கங்குள் சூழ்ந்தாங்கு மாய வஞ்சகர் வந்திடை வழித்தலை மறித்தார். அந்த அதிகாலை பொழுதில் திருஞான சம்பந்த பெருமான் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் அனுட்டானம் சிவபூஜை இவற்றையெல்லாம் முடித்து கொண்டு திரு ஆலவாய் உடையாரது திருக்கோயில் திருவடிகளை பணிந்து வணங்கி போற்றி மறுபடியும் தன்னுடைய மடத்திற்கு செல்ல திரும்ப நிற்கும் பொழுது வஞ்சகர்களாகிய சமணர்களெல்லாம் அவரை வழிமறித்து நின்றனர். காயும் சூரியனை மேகங்கள் சூழ்ந்தால் போல திருவருளை பெற்று நின்ற திருஞான சம்பந்த பெருமானை இந்த வஞ்சகர்கள் சமணர்கள் சூழ்ந்து நின்றார்கள். அதனால் பயன் ஒன்றுமில்லை. மறித்த கையர் பின் செல்ல முன் மன்னவை குறுகி குறித்த வாழரில் தவிசின் மேல் கொச்சையர் பெருமான் எரித்த சேயிழம் பருதியின் ஏறி விற்றிருந்தார். பறித்த சித்தலை புலையர்கள் பொறாது இவை பகர்வார். காளி பிள்ளையாரும் மன்னனுடைய அரண்மனையை அடைந்து அவனால் காட்டப்பட்ட சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்த பொழுது ஒளி வீசும் சிவந்த இளஞ்சூரியனை போல அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அதனை கண்டு பின்னால் வந்த சமணர்கள் பொறுக்க மாட்டாமல் மழலை இன்னமும் தெளிகிலா மைந்த கண்மணி ஒன்று உழல் கருங்கொடி இருந்திட கனி உதிர்ந்தாங்கு உன் சுழல்கொள் விஞ்சையின் நன்மையால் மன்னனை தொடுத்த தளல வித்தனம் என்று நீ தருக்குறத் தகுமோ. இன்னும் மழலை மாறாத தெளிகிலா மைந்தன் நூல்களையெல்லாம் கற்று அதனால் தெளிவு அடையாத இந்த சிறுவன் காகத்தின் 2 கண்ணிற்கும் கருவிழி ஒன்று கல்வி கற்று அதனால் தெளிவில்லாதவனும் மழலை மாறாதவனுமாகிய இந்த மைந்தன்
செய்த செயலானது தானே உதிரும் செவ்வி பழுத்த நிலையிலுள்ள பனம்பழம் காக்கை ஏறிய பொழுது இயல்பாகவே உதிர்ந்ததேனோ காக்கை ஏற பனம்பழம் உதிர்ந்ததுன்னு கூறுவது போல நாங்களெல்லாம் தீர்க்கத் தொடங்கிய பொழுது இயல்பாகவே நீங்கிய அரசனது வெப்பு நோயை உன்னுடைய வலியை வெப்பு நோயை தான் நீக்கியதாக கருதி தருக்கு நிற்றல் தகுமோ? காக்கை ஏற கனி உதிர்ந்தாற் போல தானே இயல்பாகவே நீங்கிய அரசனது வெப்பு நோயை தன்னுடைய வித்தையால் நீக்கி நின்றேன் என்று தருக்கி நிற்றல் தகுமோ? நந்து நாகுநீர் வண்டு செல் நடைவழி எழுத்தாய் வந்து வீழினும் வீழும் அவ்வழக்கின் என் கையில் சிந்து சாம்பரும் சிறு சொல்லும் மருந்துமாம் திறம்போல் சந்து சொல் மலையான் சுரம் தனித்தன கண்டாய். நீர் இட்ட சாம்பலும் சொல்லிய சொல் மந்திரமும் மருந்தும் போலாகி அரசனுடைய வெப்பினை போக்கியிருப்பினும் நீ மருந்து எனவும் மந்திரமும் எனவும் அவற்றை அறிந்து நீ வழங்கினாயில்லை என்று அவரோடு எதிர்வாதம் செய்து உங்கள் மந்திரம் ஏடு என்றில் தீட்டுக ஓர் ஏட்டு எங்கண் மந்திரம் தன்னையும் தீட்டுக இரண்டும் அங்கிவாயிடின் வெந்தது தோற்றது அவ்வங்கி நுங்கிடாதது என்றது என்று ஓட்டியே நுவலா. வஞ்சனையால் உள்ளம் புழுங்கி உங்களுடைய மந்திரத்தையும் ஏட்டிலே எழுதுகிறீர்கள். ஏடு ஒன்றில் தீட்டுக எங்கள் மந்திரத்தையும் ஒரு ஏட்டில் வரைய கடவோம். இரண்டும் நெருப்பின் கண் இட்டால் எந்த ஏடு தோல்வியடைந்ததுன்னா அது தீயில் உண்ணப்படாத ஏடே வெற்றி பெற்றது என்று வஞ்சகத்தால் சூளுரைத்து நின்றார்கள் சமணர்கள். உங்கள் சிவபெருமான் உரையும் பதிகளில் இந்த வாதம் செய்யக்கூடாது. அவன் நடுநிலைமையிலிருந்து தவறி உங்களுக்கு சார்பில் நின்று எங்களுக்கு கெடுதி செய்து விடுவான். அதனால் வேறு ஒரு தளத்தில் புக்கு அமர்ந்து அங்கு வாதம் புரிவோம் என்று திரு ஆலவாய் நகரின் வெளியில் சென்று அந்த எல்லைக்கு வெளியில் சென்று வாது செய்வோம் என்று ஊர் எல்லைக்கு செல்ல புறப்பட பாண்டிய மன்னனும் இன்று வெற்றி பெறுவதும் தோல்வி பெறுவதும் யார் என்று பார்ப்போம் என்று எழுந்தான். திருச்சிற்றம்பலம்.